அனைவருக்கும் வணக்கம். ஸோ பாருங்கள், ஸோ காணாங்கத்தை மீன் குழம்பு தாங்க இன்றைக்கி நம்ம வந்து சமைக்க போகிறோம். ஸோ வறுவல் செய்வோமா அப்படின்றத ஸோ அப்படியே வீடியோ கண்டினியூவாக பார்ப்போம். டைம் இருந்தால் வறுவல் செய்வோம், இல்லைனா குழம்பு மட்டும் வச்சிடலாங்க கைஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க கைஸ். பாருங்கள், ஒரு அருமையான 3 காணாங்கத்தை. இது வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்கினோம். 100 ரூபாய்க்கு 3 காணாங்கத்தை கொடுத்தாங்க. ஸோ வாங்க, இதை அப்படியே நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதை காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன சிஸ்ஸர் இருந்ததுன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து காணாங்கத்தை க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஓரம் இருக்குது இல்லைங்களா, இந்த ஓரத்தை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படியே கட் பண்ணி அப்படி எடுத்துடலாம், அவ்வளோதான். அடுத்தது இந்த முள், இந்த ரெண்டுத்தையும் க்ளீன் பண்ணிட்டோன்னா அடுத்தது இது இருக்குது இல்லைங்களா, இது மறுபடியும் 1 செகண்ட் இதை வந்து நல்லா அப்படி க்ளீன் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த முள், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. 4 முள் ஆச்சுங்களா. அடுத்தது இது இருக்குது பாருங்கள், இந்த முள்ளை ஒரே அடி, அவ்வளோதான், 5. அது இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து முடிஞ்சிருச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செதில் இருக்கும். அந்த செதிலை வந்து நம்ம இப்படி பாருங்கள், சிஸ்ஸராலே இப்படி இழுத்தரலாம். இப்படி இழுத்தாலே ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிடும் அந்த செதில். அடுத்தது இந்த சைடு, பேக் சைடு, ஃப்ரண்ட் டு பேக் 2 சைடுமே வந்து க்ளீன் பண்ணிடலாம் கைஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே எங்கள் வீட்டில் தான் வந்து இந்த வேலைலாம் செய்வாங்க. பட் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருந்ததுனால அவங்க செய்யலை. நான் தான் கைஸ் க்ளீன் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் க்ளீன் பண்ணுறேன். பாருங்கள், ஏதாவது குறை நிறை இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். ஏன்னா நமக்கு வந்து அவ்வளோவா வந்து மீன் வந்து க்ளீன் பண்ண வராது. ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு சேலஞ்ச் என்னென்னா, இன்றைக்கி வந்து நீயே க்ளீன் பண்ணி நீயே சம அப்படின்னு சொல்லிட்டாங்க கைஸ் எங்கள் வீட்டில். அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் தான் க்ளீன் பண்ணுறேன். ஆனால் என்ன பண்ணி வைக்க போகிறேன்னு தான் ஒன்றும் தெரியல. இப்படி தான் எங்கள் வீட்லேயும் க்ளீன் பண்ணுவாங்க. அதை பார்த்து தான் நானும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி க்ளீன் பண்ணுறேன். ஸோ வாழை வந்து அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் கைஸ். பாருங்கள் கைஸ், நானே க்ளீன் பண்ணுறேன் கைஸ். எங்கள் வீட்டில் யாரும் எனக்கு உதவி பண்ணல. ஸோ அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. அதனால் ஒரு சேலஞ்சிங்காக நான் இன்றைக்கி வந்து இதை க்ளீன் பண்ணுறேன். இந்த மீனை, இந்த குடலை கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஓரளவு கரெக்டாக க்ளீன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உள்ளே உள்ள குடலை வந்து நம்ம லேட்டர்லி நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணிக்கலாம் தண்ணி வச்சு. அடுத்தது வாழை இப்படி தான் கட் பண்ணுவாங்க. நானும் அதேமாரி கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் கைஸ். ஸோ நானே கேமரா எடுத்துகிட்டு நானே க்ளீன் பண்ணுறேன் கைஸ். அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, இல்லை இன்றைக்கி நீ தான் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நானே க்ளீன் பண்ணி நானே சமைக்கவும் போகிறேன். அதுதான் இதில் ஹைலைட்டு. அவ்வளோதான். இதோட இந்த முள் இது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது இந்த முள் ஒன்று, இந்த முள். காணாங்கத்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண தெரியாதவங்க கூட க்ளீன் பண்ணலாம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காணாங்கத்தை வந்து கொஞ்சம் மீன் வந்து பெரிய மீனாக இருக்கும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இது செதில் எடுக்கிறது அதெல்லாம் வந்து அவ்வளோவா இதில் வேலை இருக்காது, செதில் எடுக்கிற வேலைலாம். அதனால் நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அடுத்தது இதுதாங்க ஐஸ் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி, அவ்வளோதான்.
கைஸ் பக்கத்தில் வந்து பாட்டிமா வந்து சமைச்சிட்ருக்குறாங்க. பக்கத்து வீட்டு பாட்டிமா, அவங்களோட வாய்ஸ் கேட்குதுங்களா? இந்த சக்கையை எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் எங்கள் வீட்டில் இந்த தலையை க்ளீன் பண்ணுவாங்க. அவ்வளோதான் கைஸ். பாருங்கள், வீட்டில் எப்பொழுதுமே நம்ம வந்து அவங்கக்கிட்ட சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டால் இப்படித்தான் ஆகும். இன்றைக்கி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீயே உன் சேனலும் நீயே போய்ட்டு க்ளீன் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கைஸ். அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் கைஸ். அருமையாக க்ளீன் பண்ணிட்டேனுங்களா? இதில் வந்து அப்புறமா நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். 2 மீன் க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்தது லாஸ்ட் ஒன்று கைஸ். இந்த 3 மீனை எங்கள் வீட்டில் க்ளீன் பண்ணாங்கன்னா இந்நேரம் க்ளீன் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், இதுக்கு தான் நாமளே இந்த கேமராவும் எடுத்துக்கிட்டு மீனை க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிரமம் தாங்க கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நானே சமைக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக என்னோடய சமையல் செம்மையாக இருக்கும். பார்ப்போம் எப்படி சமைக்கிறேன் அப்படின்றத. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் கைஸ். நானே மீனை க்ளீன் பண்ணி நானே சமைக்க போகிறேன். பாருங்கள், இதோட இந்த சக்கையை எடுத்துடலாம். பாருங்கள் கைஸ், அருமையாக க்ளீன் பண்ணிட்டேன் 3 மீன். பார்த்தீங்களா? 3 மீன், 1 2 3 மீன் க்ளீன் பண்ணியாச்சு கைஸ். இது நான் உங்களுக்கு குடல் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு திரும்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் கைஸ், ஓகே, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு மீன் குழம்பு வைக்கிற ஒரு கடாயை எடுத்து விறகடுப்பில் வச்சுட்டோம். பாருங்கள், தேவையான அளவு வடகம் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே வடகம் சேர்த்துக்கிறது ஒரு வழக்கம் கைஸ். அடுத்தது இந்த வடகம் நல்லா கொஞ்சம் காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் கைஸ், அடுத்தது வந்து ஓகே அப்படியே கொட்டிட்டு நான் பார்த்துக்கிறேன். தேவையான அளவு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் லைட்டாக ஒன்றா வதக்கிக்கலாம். அடுத்தது தேவையான அளவு தக்காளி. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அட்லீஸ்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், முருங்கைக்காய், புளி, உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து கரைச்சி வச்சுருந்தாங்க. அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு மூடி போட முடியல கைஸ். அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா தீயில் கடக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீனை நம்ம ஆட் பண்ணிடலாம்.
குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மீனை வந்து குழம்புல போட்டுடலாமா? இன்னும் கொஞ்ச நாள் ஆகணுமா? ஓகே கைஸ், செம்மையாக கொதிச்சிருச்சு மீன் குழம்பு. இப்போ நம்ம வந்து மீனை வந்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு தலையை பாருங்கள். ஓகே, அடுத்தது வால், நடுப்பகுதி. அவ்வளோதான் கைஸ், 2 மீன் மட்டும் தான் போட்டிருக்கோம் இன்னைய வீடியோவில். இன்றைக்கி நான் மீன் குழம்பு மட்டும் தான் காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து மீன் வறுவலும் செஞ்சுருக்குறோம். அது வந்து நாளை வீடியோவில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காணாங்கருத்து இருக்கும் கைஸ். ஸோ நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் நான் வந்து குழம்பு எப்படி இருக்குன்றதை கடைசியாக காமிக்கிறேன் கைஸ். பாருங்கள், அருமையான மீன் குழம்பு. ஸோ 2-3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி எண்ணெய் வந்து பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அருமையாக குக் ஆகிருக்கு. நல்லா பாருங்கள், அருமையான மீன் குழம்பு. அப்படியே நான் உங்களுக்கு அந்த எண்ணெயோடு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கைஸ். நல்லா கொதிச்சா மட்டும்தான் எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வரும். இப்படி இருந்தால் தான் குழம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம் கைஸ். நான் உங்களுக்கு அப்படியே மீன் எடுத்து காமிக்கிறேன். இது ஒரு மீன் கடைக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மீன் தலை, காணாங்கருத்த தலை. இது பார்த்திங்கன்னா நடுத்துண்டு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். நல்லா ஆவி அடிக்குது, அருமை. இது ஒரு வால் துண்டு காமிக்கிறேன். முருங்கைக்காலாம் எவ்வளோ செம்மையாக குக் ஆகிருக்குன்னு பாருங்கள் கைஸ், வேறு லெவல். ஒரு வால் காமிக்கலான்னு பார்க்குறேன், இந்த தலை தான் வருது. நல்லா குக் ஆகிட்டு இதுவும் பாருங்கள், இதுவும் ஒரு நடுத்துண்டு தான். வால் எங்கடா இது இருக்கு பாருங்கள் கைஸ். வால் எவ்வளோ செம்மையாக குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க கைஸ். நாளைக்கு ஒரு அருமையான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.